வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு நடிகை இடுப்புகளை கிள்ளிக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு அறிக்கை தராரு அப்படின்னு சொல்லி நான் விமர்சனம் பண்ணிக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ண இல்லை அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு. இது பண்ணுறாரு. இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தினம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. திமுக பி டீம் சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதா வந்து மறைமுகமாக விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாரு. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? நீங்களும் பி டீம் தான், அவங்களும் பி டீம் தான், நீங்க தம்பி இது எதை தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமாக இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமாக இருந்தேன். ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்கிறதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீம்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதான். இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து தொடர்றதே இருக்கு. நம்ம தமிழர் அதுக்காக தான் போராட போயிட்டு இருக்கேன். அவர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே தமிழக மீனவர்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு கேள்வி கேட்போம். குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்யுது. இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்க இதுல சுட்டே கொண்டிருக்கு. இன்னும் 150-200 பேருக்கு மேல சிறைக்குள்ள கிடக்குறான். 12 பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்தீங்க. எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடல்ல இல்லை. எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது படகை பறித்து ஏழை விடும்போது நீங்க தடுத்திருக்கணும்ல. ஒரு படகின் விலை என்ன? ஒரே மீனவன் வாங்கினதா? அது கடன் பெற்று வாங்கினது. 4-5 மீனவர்கள் சேர்ந்து கூட்டா வாங்கினது. அதை பறிச்சவன் ஏழை விட்டுறான். அப்ப என் வாழ்வாதாரம், எனக்கு ஆதாரமா இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்கே வாழ்றது? இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடல்ல வச்சு கொல்றது, கடத்திக்கிட்டு போய் சிறையில் போடுறது, கைது பண்ணி, இதான் நடவடிக்கை. இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போராட வேண்டிய தேவை. மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா? செய்தார்களா இல்லையா? அப்ப பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது? சொல்லுங்க. பிரச்சனை இல்லைன்னா பொழுது போகாம போராடுறோமா? உழைக்க முடியலையேன்னு போராடுறோமா, இல்ல பொழுது போகலைன்னு போராடுறோமா? புதுக்கோட்டையில் அரசு பள்ளிக்கூடத்தில் மேற்கூரை இடிந்து கிட்டத்தட்ட 7500 கோடி இன்னைக்கு சட்டசபையில நிதி ஒதுக்க. அது ஒரு வேளை அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டதா இருக்கும். திமுக ஆட்சியில கட்டப்பட்டிருந்தா ஒரு 1000 ஆண்டுகளை தாண்டி உறுதியா இருந்திருக்கும். இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் தான் பிரச்சனை. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க சாப்பாடு தட்டில் மேற்கூரை இடிஞ்சு விழுந்தது தான் பேசணும். அதை தான் பேசணும். இது ஆனா படிக்கிற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அப்படி இருக்குது, அதை பத்தி கவலைப்படல. நீங்க சமாதி ஒவ்வொன்றையும் எவ்வளவு பெருசா கட்டுறீங்க, எவ்வளவு கோடிகள் அதுக்கு கொட்டுறீங்க. படிக்க வர்ற பிள்ளைகளை பற்றி கவலைப்படல. குடிக்க மக்கள் வரல, வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆய்வு நடத்துறீங்க. அதை குடிக்க வர்ற எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு திட்டங்களை தீட்டுறீங்க. இதெல்லாம் எப்படி? சார், இந்த டாஸ்மாக்ல 1000 ஊழல் நடந்திருக்கு, அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சாங்க, டாக்குமெண்டேஷன் எல்லாமே எடுத்து சொல்றாங்க. ஆனா தமிழக அரசு கோர்ட்ல போயிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போயிருக்காங்க ஒரு ஆர்குமெண்ட். எப்படி பாக்குறீங்க? அதே போல நம்ம நேர்மையான அணுகுமுறையா பாக்குறேன் நான். என்ன இருக்குது இது? நாட்டின் மிக உயர்ந்த நீதியே நம்பிக்கை சிறுக இழந்துகிட்டு வருது. ஒன்றும் பேச முடியாது. அது இப்ப நம்ம போய் அதை பேசுனா நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாரும்பாங்க. இதை நீங்க தான் கவனத்தில் எடுக்கணும். வெகுவா இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும், எதுக்குன்னு பாருங்க. இப்போ ஊழல் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கிற
என்ன சொல்கிறது, ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை, பக்குவம் இல்லை. சரி தப்பு சரி பண்ணுறோம்னு இல்லை. சொல்கிறாங்க முதல்ல 1 லட்சம் கோடின்னாங்க, அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன நடந்ததோ தெரியல, அப்புறம் 1000 வந்திருக்கு. கடைசியாக முடிக்கும்போது 100 கோடியாக கூட வரும். எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க, அதில் ஏதோ சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும். யார் சொன்னா, நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லலையேன்னு கூட வரும், செய்தி வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.